தென் மாவட்டங்களில் அடர்த்தியாக இருக்கிற ஒரு கட்சி புதிய தமிழகம் சொல்றீங்க. 1996 தனித்து நின்ற பொழுது ஒரு வெற்றி, 2011 கூட்டணியோடு ஒரு வெற்றி, அதற்கு பிறகு தேர்தல் அரசியலில் சொல்லிக்கொள்ளும்படியான வெற்றி புதிய தமிழகத்துக்கு கிடைக்கிறது. அதுக்கு பல காரணங்கள் இருக்குதுங்க. எங்கள் கட்சி நாங்கள் 2 விஷயத்தை சமமாக எடுத்துகிட்டு போகிறோம். அதாவது அரசியலும் தேர்தல் அரசியலும் நிற்கிறோம். அதே சமயத்தில் சமுதாய சீர்திருத்தம், சமுதாய மாற்றத்தையும் நாங்கள் சமமாக எடுக்கிறோம். பல நேரங்களில் சமூக மாற்றத்தையும், சமூகத்திற்குரிய ஒடுக்குமுறையான பல்வேறு சம்பவங்களையும் நாங்கள் சில நேரங்களில் இந்த அரசியல் தேர்தல் கணக்குகளை காட்டிலும் சமுதாயத்தை பாதுகாக்கிற கணக்கில் முன்னாடி நிற்கிறோம். அந்த நேரங்களில் அதனால் பல நேரங்களில் அது தேர்தல் நேரங்களில் ஒன்றுக்கு ஒன்று ஒரு முரண் வரும். அதனால் கணக்கு பார்க்குற போது தேர்தலில் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக கொஞ்சம் பேர் இல்லாமல் இருக்கலாம், அது சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லாமல் இருக்கலாமே தவிர எந்த கட்சியால் இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு அளவு மாற்றம், ஒரு குணமாற்றம் சமுதாயத்தில் ஏற்பட்டுருக்குன்னா அது புதிய தமிழகம் கட்சியால் தான் ஏற்பட்டு. இன்னைக்கு தென் தமிழகத்தில் ஒரு 30 வருடங்களுக்கு முன்பு இருந்த நிலைக்கு 20 வருடங்கள் இருந்த நிலைக்கும் இன்னைக்கு சமுதாயம் விழிப்பு பெற்றிருக்குது, எழுச்சி பெற்றிருக்கிறாங்க.